Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு எந்த கோர்ஸ் பத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோர்ஸ் படிக்க நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் எதை பற்றி படிக்கிற கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்கும், கெரியர்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் உங்களுக்கு ஃபீஸ் வைஸ் எப்படி இருக்கும் காலேஜஸில் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு எந்த விதமான கோர்ஸாக இருந்தாலும் சரியா, எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸாக இருக்குது, ஒரு ஆர்கிடெக்சர் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years ப்ரோக்ராமாக இருக்குது. தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நாலேஜஸ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரில் உங்களோட பிளானிங்ஸ் எப்படி இருக்கணும், டிசைனிங்ஸ் எப்படி இருக்கணும், வெரைட்டி ஆஃப் கைண்ட்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு படிக்கக்கூடிய, உங்களோட ஐடியாஸை வச்சு மேப்பிங் பண்ணக்கூடிய ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிளானிங் டிசைனிங் பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்க, இந்த கோர்ஸ் 5 years டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவாக நீங்கள் 10th அண்ட் +2 வைஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் +2வில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம், முக்கியமாக மேக்ஸை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகுது. ஒரு ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பெரிய பாப்புலர் காலேஜஸ் எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக பெரிய யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு கெரியர் ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் டிசைனர், பிரின்சிபல் ஆர்கிடெக்சர், இன்டீரியர் ஆர்கிடெக்ட், டிசைன் ஆர்கிடெக்ட், இது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டாப் ரெக்ரூட்டர்ஸாக பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். சிலபஸ் வைஸ் எப்போ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்சியன்ட் சிவிலைசேஷன், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபண்டமெண்டல் ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோ, எஸ்டிமேஷன்ஸ், காஸ்ட் டாக்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ், இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டூடியோஸ், ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டூடியோஸில் ஹவுசிங், இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குது. ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும், மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.